நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையின் மூலமா என்றும் என்றும் சதா காலங்களிலும் கனமும் மகிமை உண்டாயிருப்பதாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை அடையன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மனமகிழ்ச்சியான பரிசுத்த நாளிலே தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்முடைய வாழ்நாட்களிலே நாம் செய்கிற காரியங்கள் நாம் விரும்பி செய்வது உண்டு. நாம் சில காரியங்களை கடமையாக செய்வதும் உண்டு. சில கடமைகளை நாம் விருப்பத்தோட அந்த கடமையை நிறைவேற்றுவது என்பது அது அந்த காரியத்தை பூரணப்படுத்தும். அது ஒரு ஃபுல்ஃபில்டா இருக்கும். இப்போ தேவனுக்கு ஏறெடுக்கிற அந்த தொழுகையும் கூட அப்படியாக நாம் விருப்பத்தோட அதை நிறைவேற்றணும். ஆனாலும் அதை நிறைவேற்ற ஒரு மனிதனும் என்ன செய்யக்கூடாதுங்க, தவற விடக்கூடாது. அப்ப அந்த தவறாமல் அதை நிறைவேற்றும் பொழுது விருப்பத்தோடு அந்த காரியத்தை தேவன் கண்டிப்பாக அங்கீகரித்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்படியாக தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே ஒவ்வொரு நாளையும் நாம் கடந்து கொண்டிருக்கோம். அப்படியா இந்த தேவனுடைய புதிய கிருபையினாலே கூட நாம் இந்த நாளை கண்டிருக்கிறோம். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமையுள்ளவர்களாகவே இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். பழைய ஏற்பாட்டில சங்கீதங்களின் புஸ்தகம் 93வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம். 93ல 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் புச்சகரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. ஆக இந்த சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது நாம் இப்படியாக வாசிக்க கேட்கிறோம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அவர் அணிந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். இப்ப இந்த கர்த்தராகிய நம்முடைய பிதாவாகிய தேவன் இந்த கர்த்தத்துவத்தை கொண்டிருக்கிறவராக இருந்திருக்கார். அவர் ராஜரீகம் பண்ணுகிறார், அவர் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். இந்த கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது என்று வாசிக்கிறோம். அப்ப பூச்சக்கரம் நிலை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் நாம் வாழ்கிறதான இந்த பூமி அது நிலை பெற்றிருக்கிறது. இந்த பூமியை உண்டாக்கியவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். இப்போ இந்த பூமியானது நிலை பெற்றிருக்கிறது, அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறதுக்காக தேவனிடத்திலிருந்து எது வெளிப்படுகிறது என்று சொன்னால் அவர் பராக்கிரமத்தை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதை ஒப்பீடாக அங்க சொல்லப்படுறதை பார்க்க முடிகிறது. இப்போ பராக்கிரம் என்றால் என்ன? ஒரு மனுஷன் நம்ம என்ன செய்யறோங்க, சத்துள்ளவராக நாம் இருக்கிறோம் இல்லையா? சாதாரண மனிதன் வாழ்கிறோம். அந்த வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு சராசரி இருக்க வேண்டிய நிலையிலிருந்து இன்னும் கொஞ்சம் பலம் சேர்ந்தவனாக இருந்தா சொல்றோம், அவனை பலசாலி என்று சொல்றோம். அந்த பலத்திலே அவன் இன்னும் அதிகமாய் வீரத்தையும் இன்னும் அவன் அந்த வீரத்திலே துணிச்சலையும் கொண்டிருந்தால் அந்த மனிதனை நாம் எப்படியாக சொல்கிறோம் என்று சொன்னால் பராக்கிரமம் நிறைந்தவராக இருக்கிற மனிதர்களை சொல்லுகிறோம். அப்போ தேவனுடைய பராக்கிரமம் வேற, மனிதர்களுடைய பராக்கிரமம் வேற. இப்ப தேவன் கொண்டிருக்கிற பராக்கிரமமானது இந்த பூமியையே அசையாதபடிக்கு நிலைத்து நிற்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அப்ப அவர் படைத்த மனிதர்களும் சிலர் என்ன செய்யறாங்க, சிலர் பலசாலிகளாக இந்த பூமியில இருக்கிறார்கள், சிலர் பராக்கிரமசாலிகளாகவும் வாழ்ந்திருக்கிறார்கள். சரி, இந்த நாளிலும் கூட தேவ வசனத்தை ஒரு தலைப்பாக கொண்டு பார்க்கும் பொழுது வேதத்துல சொன்ன சில பராக்கிரமசாலிகளும் பலசாலிகளும் என்கிறதான இந்த தலைப்பை கொண்டு நாம் என்ன செய்யலாங்க, வேத வசனத்தை நாம் கவனித்து பார்க்கலாம். சங்கீதம் புஸ்தகத்துல 71வது சங்கீதம் வசனம் 18 நாம் வாசிக்கலாம். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகவும் வரைக்கும் என்னை கைவிடுகிறாக. இங்க ஒரு நல்ல ஒரு ரெக்வஸ்ட் இங்க இந்த மனுஷன் தேவ மனிதன் இங்க சொல்வதை பார்க்க முடியும். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தை நான் அறிவுக்கும் அளவும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்நாட்களை முதிர் வயது வரையும் அவர் வாழ வேண்டும் என்கிறதான அந்த வேண்டுதலை நாம் இங்க பார்க்க முடியுது. அப்ப நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமையையும் அவருடைய பராக்கிரமத்தையும்
மற்ற மக்களுக்கு எடுத்து கூற வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியுது பிரியமானவர்கள். சரி, இந்த பராக்கிரமத்தை குறித்து பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டிலே நாம் அதிகமான மக்களை காண முடியும் என்று சொன்னால், அதை காட்டும் பழைய ஏற்பாட்டில இந்த பராக்கிரமசாலிகளை குறித்து நாம் வாசித்திருக்கிற அதிகமாக ஏது உண்டா இருக்கிறது. சரி, இந்த பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமம் தொடங்கி இந்த பராக்கிரமசாலிகள் என்கிறதான இந்த வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஆதியாகமத்துல வாசிக்கலாம். அது இல்லாம இஸ்ரவேல் மக்கள் அந்த எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிற நேரத்துல மற்ற மனிதரை காலை அங்க யோசுவாதான் போய் நாங்க மோசை வழிநடத்தும் பொழுது அந்த ஒரு ஊரை வேவு பார்த்து வரும்படியாக சொல்லும் பொழுது அந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் சொல்லும் பொழுது அவங்க பராக்கிரமசாலிகளாக இருந்தார்கள் என்று மனிதர்களை குறித்து பார்க்க முடிகிறது. நம்ம இன்னும் கொஞ்சம் யோசுவா புஸ்தகத்தை தாண்டி வரும் பொழுது நியாயாதிபதிகள் புஸ்தகம், பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் மக்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து வழிநடத்தி வந்து கானான் தேசத்திற்குள்ள அவர்களை வாழும்படியாக செய்த பிற்பாடாக ஒரு மனிதர்களை கொண்டு அவர்களுக்கு நியாயம் விசாரித்தார். அந்த மனிதர்கள் என்ன சொல்லி அழைக்கப்பட்டார் என்று சொன்னால், அவர்கள் நியாயாதிபதிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். நியாயத்தை விசாரித்து அவர்களுக்கு நல்லது செய்தார்கள். தேவன் மூலமாக, தேவனுடைய கிருபையினாலே அதை அவர்கள் செய்தார்கள். பிற்பாடாக அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று அவர்கள் தேவனிடத்துல கேட்டதுனால தேவன் ராஜாவை அவர்களுக்கு ஏற்படுத்தினார். சரி, அந்த ராஜாக்களை ஏற்படுத்துவதற்கு முன்பதாக இந்த நியாயம் விசாரித்த இந்த நியாயாதிபதிகளில நாம் சில பராக்கிரமசாலிகளை இந்த வேதத்துல வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும். நாம் ஏற்கனவே ஒரு முறை வாசித்திருக்கோம். எப்தாவை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். அந்த பொருத்தனையை நேர்ந்து கொண்ட காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது எப்தாவும் எப்படிதான் இருக்கிறார் என்று சொன்னால், அவரும் ஒரு பராக்கிரமசாலியாக இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சரி, இன்னும் ஒரு வசனம் நியாயாதிபதிகள்ல 6வது அதிகாரத்தில் நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் வசனம் 12 நாம் வாசிக்கலாம். சரி, இது யாரை குறித்து இந்த 6வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், இங்க இந்த நியாயாதிபதிகள்ல சொல்லப்பட்டிருக்க 6வது அதிகாரத்துல கிதியோன் என்கிறதான ஒரு மனிதனை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 6வது அதிகாரம் மற்றும் 7வது அதிகாரம் முழுவதுமாக நாம் வாசித்தால் இந்த கிதியோனுடைய வாழ்க்கையில நடந்த காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். சரி, இந்த கிதியோனை பற்றி முழுவதுமாக இந்த நாளில கொடுக்கப்பட்டிருக்க நேரத்துல நாம் பார்க்க முடியாது. ஆகினால சில காரியங்களை மாற்றும் அவரை குறித்து நாம் வாசிப்போம். இதுல நாம் 6வது வசனத்தை வாசித்தோம். அவர் யார் என்று சொல்லும் பொழுது, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, மேலே 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாங்க. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியசிரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமை மீதியானவரின் கைக்கு தப்பிவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போராடித்தான். சரி, இங்கே நடந்த நிகழ்வு என்னன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில எதிரிங்க யாருன்னா இருக்காங்களா? கேட்டுட்டா இல்லையா? டக்குன்னு சபைக்கு வந்தா சமாதானமோட வாழணும். இங்க வந்து எதிரிகளை குறித்து அதை பத்தி யோசிக்கிற நேரமா இது இல்லையே. தேவனுக்கு துதி மகிமை செலுத்துகிற இடமே. இப்ப நமக்கு யார் எதிரி இருக்காங்க? அப்படிலாம் யாரும் இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? பெரியவங்க சொல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிறு பிள்ளைகளை கேட்டா, ஒருவேளை ஸ்கூல்ல இருக்கும் போல இருக்கு, இருக்குங்களா உங்களுக்குலாம்? ஸ்கூல்ல எதிரிகள் இருப்பாங்க போல இருக்குல்ல, பேனா எடுத்துட்டான், பென்சில் எடுத்துட்டான்ட்டு. சரி, அப்பேற்பட்ட எதிரிகள் இல்ல. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு அவர்களை அழிக்கக்கூடிய அளவிற்கு அங்க எதிரிகள் இருந்தார்கள். இந்த 6வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது கிதியோன் தேவனுடைய கூட்டத்திலே, அந்த மனுஷ கூட்டத்திலே இஸ்ரவேல் மக்களில் இருக்கிறார். அங்கே அவர்களுக்கு எதிரானவர்கள் யார் என்று பார்த்தால் மீதியானவர்கள் அங்க அவர்களுக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் இந்த தேவ மனிதர்களை அங்கு அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறதான, அவர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். அவர்களிடத்திலிருந்து தப்பிக்கொள்ளும்படியாக தான் மீதியானியரின் கைக்கு தப்பிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமா அதை போரடித்தான் என்று இங்க வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப இவர்களிடத்திலிருந்து தேவன் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த கிதியோனை பயன்படுத்துகிறார். கிதியோனை பயன்படுத்தும் பொழுது அவர் எப்படி இருந்தார்? நாம கூட நம்ம வாழ்க்கையில எப்படி பார்த்திருப்பாங்க? ஒரு 5 அடி 6 அடியில, 5 அடி தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம சபைகள்ல இருக்கிற கூட்டத்துல எல்லாருமே கிட்டத்தட்ட 5 அடி தான் இருக்கும் இல்லையா? 6 அடியை தாண்டியவர்கள் ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. அப்ப இங்க பராக்கிரமசாலி என்று சொல்லும் பொழுது அவர் எப்படி இருந்திருப்பார்? ஒருவேளை உடல் அளவிலே சொல்லணும்னா கொஞ்சம் உடல் அல்ல, நம்ம உரைநடையில சொன்னா, இப்ப நம்ம பேச்சு மொழியில சொன்னா பாடி பில்டர் மாதிரி இருந்திருப்பாங்க ஒருவேளை இல்லையா? தங்களை தயார்படுத்தி கொண்டு
நல்ல உடம்பு நல்ல திரகாத்தமா இருப்பாங்க. நம்ம கிட்ட கூட இப்ப மூத்த சகோதரா இருக்காரு, இள வயதுல அவர் பெரிய பாடி பில்டரா. இன்னும் சிலர் என்ன பண்றாங்க, நல்லா பார்க்கலாம், முயற்சிக்கிறாங்க. இந்த உடலை வந்து என்ன செய்யணும், உடற்பயிற்சி செய்து அதனால வலிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று. வலிமையாக்கினா என்ன செய்ய முடியும்னா, சராசரியாக ஒரு மனிதன் செய்கிற காரியத்தை விட ஒரு வெயிட் தூக்குறாருன்னா அவர் என்ன பண்ண முடியும், அதிக எடைகளை தூக்க முடியும். அவர்கள் அந்த வலிமையாக இருப்பதை நாம் காண முடியும் சரீரத்துல. அப்ப இங்க கிதியோனை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் வாழ்கிற வாழ்க்கையில ஒரு 1 அல்லது 2 மனிதனை சண்டை போட்டு மேற்கொள்ளலாம். இந்த கிதியோன் எத்தனை பேர் அங்கே போர்ல வெற்றி பெற செய்கிறார் என்கிறதான காரியத்தை தான் இந்த பராக்கிரமசாலிகளை குறித்து வேதம் மிக அதிகமாக சொல்லுகிறது. இங்க தேவன் இந்த இஸ்ரவேல் மக்களுக்காக இந்த கிதியோனை பயன்படுத்துகிறார். 22 இருந்து 6வது அதிகாரத்துல வசனம் 24 வரை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றார். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேஸ்வரின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிறது. சரிங்க. அப்ப இங்க அந்த கர்த்தருடைய தூதனானவர் வந்து கர்த்தருடைய செய்தியை கிதியோனுக்கு அறிவிக்கிறார். நீ என்ன செய்ய வேண்டும் என்று அவனை பராக்கிரமசாலி என்றும் அழைக்கிறார். அந்த தூதனை குறித்து அங்க கிதியோன் செய்ததான அந்த காரியத்தை நம்ம 22 இருந்து 24 வசனங்கள் வாசிக்கும் போது நம்ம கேட்கலாம். சரி, இந்த கிதியோன் அந்த மீதியானியருடைய கையிலிருந்து இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றினார். அது காப்பாற்றப்படும் பொழுது இந்த கிதியோனுக்கு தேவன் உதவியா இருந்தார். அதைதான் நம்ம என்ன செய்ய போறோங்க, இங்க நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த 34வது வசனத்தை நாம் வாசிக்கலாங்க. அதே அதிகாரத்துல நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் வசனம் 34. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேசரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து. சரி, அப்ப இங்க கிதியோன் அங்கே புறப்படுவதற்கு முன்பதாக அங்க என்ன காரியம் நடக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அந்த இறங்கின பிற்பாடு அவருக்கு வந்த அந்த வல்லமையினாலே அந்த பராக்கிரமசாலியாக இருந்த அந்த கிதியோன் அந்த போருக்கு புறப்பட சென்றதை பார்க்க முடியும். சரி, இந்த 7வது அதிகாரத்துல வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் சில ஊர்களை, சில மக்களை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பட்டணத்து மக்களை அந்த போருக்கு அவர் கூட்டிக் கொண்டு போகிறார். ஆனால் பிதாவாகிய தேவன் கிதியோனை நோக்கி ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால், நாம என்ன பண்ணுவோங்க, ஏதாவது உதவி யாராவது கேட்டா நமக்கு ஊரே திரண்டு வருமா? வருது இல்லை. அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது. நம்ம சமூக நாட்களில ஏதாவது ஒரு ஊருக்குள்ள இருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனைனா எல்லாருமே வருவாங்க அப்படின்னு இருந்தது. இன்றைக்கு வாழ்க்கை முறையே மாறிவிட்டது. அப்படிலாம் வருது இல்லை இல்லைங்களா? யாரை கூப்பிட்டா யார் வராங்க? உதவிக்கு அவசரத்துக்கு யாருமே வருது இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கிதியோன் வாழ்ந்த நாட்களில இந்த போருக்கு போவதற்காக அவர் அனைத்து மக்களையும் கூட்டிக் கொண்டு சில பட்டணத்தில் இருந்த மக்களை கூட்டிக் கொண்டு போகும் பொழுது தேவன் அவரை நிறுத்துகிறார். இது 7வது அதிகாரத்துல வசனம் 2 இருந்து நாம் வாசிக்கலாங்க. அப்போது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியா இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதுக்கு இடமாகும். என்ன காரியம் அப்படி என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் அதிகமான ஜனமாக இருக்கிறதுனால இந்த போர்ல வெற்றி பெற்றுட்டாங்கன்னா யார சொல்லுவாங்க? ஏன்னா இன்னைக்கு கூட மக்கள் உதவி கேட்கிறாங்க. உதவி கேட்கும் போது என்ன ஆயிடுச்சுங்க, உதவி செய்த மனிதனை மறந்துடுறாங்க இல்லையா? மனிதர்களையும் மறந்துடுறாங்க. அநேகர் தேவனையும் மறந்துடுறாங்க. தேவனிடத்துல இருந்து தான் நம்ம இந்த ஜீவ நாட்களில அநேக நன்மைகளை பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் கடவுளையும் மறந்துடுறாங்க. இஸ்ரவேல் மக்களும் மத்தியிலும் கூட இந்த போரை அவர்கள் ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக தேவன் என்ன சொல்லிட்டாருங்க, நீ இத்தனை பேரை கூட்டிக் கொண்டு போகாத என்று சொல்லி கிதியோனுக்கு அங்க அவர் கட்டளை விதிக்கிறார். 3வது வசனம் வாசிக்கலாங்க. ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கிலெயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போ கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். சரி, சில எலிஜிபிலிட்டி அங்க சொல்றாரு தேவன், அங்க சொல்றாரு கிதியோன, யாருக்கெல்லாம் பயம் இருக்கோ திகில் இருக்கோ என்ன பண்ணாங்கன்னா செஞ்சு இப்பயே ஓடிட சொல்ல, அவங்க போயிட சொல்லுன்னு சொல்றாரு. சொன்ன உடனே என்ன செய்யறாங்க, அந்த கூட்டத்துல இருந்து எத்தனை பேர் போயிட்டாங்க நான் கீழே கொடுத்திருக்க வசனத்துல வாசிக்கலாம். தொடர்ந்து வாசிங்க. அப்போது ஜனத்தில் 26,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 26,000 பேர் திரும்பி போய்விட்டார். ஒருவேளை பழைய, அதாவது நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 20-30 வருடத்துக்கு முன்பதாக இல்ல 40 வருடத்துக்கு முன்பதாக
இந்த வார்த்தைகள் அதிகமா உபயோகப்பட்டிருக்கும். ஆனா இப்ப இருக்கிற வழக்கத்துல நமக்கு இது கண்டிப்பா தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இல்லைங்களா? 22,000 எத்தனைங்க அமௌண்ட்? 22,000 அப்படின்ட்டு நம்ம என்ன பண்றாங்க? 22,000 22,000 என்ன அங்க குறிப்பிடுறோம். அப்ப 22,000 பேர் அங்க திரும்பி போய்விட்டார்கள். கீழே கடைசியில பாருங்க, 10,000 பேர் மீதியாய் இருந்தார்கள். 10,000 பேர் மீதியாயிரம். எத்தனை பேர் இருந்தாங்க? 10,000. 10,000 எவ்வளவு? நம்ம நினைச்சோமா 14,000 நினைச்சோம் இல்லையா? அதான உண்மை. 10,000. சில பேர் அப்படிதான் நினைக்க வாய்ப்புகள் உண்டு. நானும் கூட முதல்ல படிக்கும் போது அப்படி 10,000 என்று சொன்னால் சில பேர் 14,000 14,000 நினைச்சுக்கிறாங்க. 10,000 என்று சொன்னால் அது 10,000 குறிக்கிறது. நீங்க எடுத்து ஆங்கில வேதாகமத்தோடு எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இல்ல ரோம கத்தோலிக்க வேதாகமத்துல அந்த ரெஃபரன்ஸ் நீங்க படித்து பார்த்ததுல 10,000 அந்த எண்ணை குடிக்கிறதுக்காக இந்த 10,000 சொல்லிட்டு பாடல்கள் கூட நம்ம பாடுறோம் இல்லையா? 10,000 பேரிலும் சிறந்தவரை நம்ம என்ன பண்றோம்? துதிக்கிறோம், பாடுறோம். அப்ப என்ன அர்த்தம்னா 10,000 பேர். அந்த 10,000 கவுண்ட்டுக்கு இல்ல, அந்த பாடல்ல சொல்றேன் நானு. அவரை அந்த முழுமையை குறிப்பதற்காக நம்ம சொல்றோம். சரி, இங்க இந்த 10,000 பேர், இங்க 10,000 பேர் என்ன செஞ்சுட்டாங்க? தொடர்ந்து வாசிக்கலாங்க. 16 பேர் மீதியா இருக்கிறாங்க. எத்தனை பேரு? 10,000 பேர் மீதியா இருக்காங்க. ஆனாலும் கர்த்தர் கிதியோனை நோக்கி என்ன சொல்றாருன்னா, இந்த 10,000 பேர் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள இருந்து இன்னும் கொஞ்சம் மக்கள் என்ன செய்யறாங்க? குறைக்க சொல்றாரு. அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த மக்களுக்கு எப்படி டெஸ்ட் வைக்கிறாங்க? வாசிக்கலாம். 5ல இருந்து வாசிங்க. அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அன்னைக்கு இறங்கி போக பண்ணினார். அப்போது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார். சரி, இங்க மக்களை பிரிக்கிறார். அந்த 10,000 பேரையும் பிரிக்கிறார். என்ன பிரிக்கிறார் என்று சொன்னா, ஒரு தண்ணி குடிக்க வச்சு அதுல இருந்து ஒரு டைப்பா குடிக்கிற மனுஷனை ஒரு பக்கமாவும், இன்னொரு விதமா குடிக்கிறவங்க என்ன சொல்றாங்க இன்னொரு பக்கமாவும் அப்படி பிரிக்க வைக்கிறாரு. அந்த 6, 7 வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்ம அதைதான் வாசிக்க முடியும். அப்ப கடைசியா 7வது வசனத்துல பார்க்கும் பொழுது 2வது வரியில நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்தேன். அப்ப எத்தனை பேர் போருக்கு போறாங்கன்னா வெறும் 300 பேர் தான் போறாங்க அந்த மீதியானரோட சண்டை போடுவதற்கு. எதற்காக இதெல்லாம் படிக்கணும்னு சொன்னா, இத்தனை பேரை வழிநடத்தின அந்த கிதியோன் ஒரு பராக்கிரமசாலியாக இருக்கிறார். ஒரு மனிதனை அல்ல, ஒரு கூட்டத்தையே மேற்கொள்கிற அளவுக்கு அவருக்கு வலிமை இருந்தது, வல்லமை இருந்தது மனிதனுக்கு. யாருக்கு? கிதியோனுக்கு. அந்த கிதியோனை கொண்டு இஸ்ரவேல் மக்களை தேவன் காப்பாற்றினார். அதே 7வது அதிகாரத்துல 25வது வசனத்துல வாசிக்கலாங்க. மீதியானியரின் 2 அதிபதிகள் ஆகிய ஓரேபையும் சேபையும் பிடித்து, ஓரேபை ஓரேப் என்னப்பட்ட கன்மலையிலும் சேபை சேப் என்னப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு மீதியானியரை துரத்தி ஓரேப் ஷேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோன் இடத்திற்கு கொண்டு வந்தார்கள். சரி, இங்க இந்த அதிகாரத்துல வாசிக்கும் போது கிதியோன் அந்த இடத்துல வெற்றி பெறாரு. சரி, இதுல இருந்து நாம என்ன தெரிந்து கொள்ள போகிறோம்? கிதியோனை குறித்து இன்னும் அதிகாரம் உள்ள நாம் தொடர்ந்து வாசினா காரியங்கள் இருக்குது. அப்ப இந்த பராக்கிரமசாலியாக இருந்த இந்த மனிதனை தேவன் என்ன செஞ்சாருங்க? தேவனுடைய மக்களை காப்பாற்றுவதற்காக பயன்படுத்தினார். அந்த பராக்கிரமம் தேவன் கொடுத்ததுதான் கிதியோனுக்கு. அந்த தேவன் கொடுத்த பராக்கிரமத்தை கொண்டு கிதியோன் என்ன செய்தாருங்க? இஸ்ரவேல் மக்களை அவர்களுடைய எதிரிகளிடத்திலிருந்து காப்பாற்றினார். சரி, இப்படி நியாயாதிபதிகளை வாசிக்கும் பொழுது சில பராக்கிரமசாலிகளை குறித்து பார்க்கும் பொழுது பராக்கிரமசாலிகள் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. இன்னும் அதிகமாய் பராக்கிரமசாலிகளை கொண்டது யார் என்று நாம் பார்க்கும் பொழுது, நமக்கு நன்கு அறிந்த நாம் வாசித்த தாவீதை குறித்து வாசிக்கும் பொழுது, தாவீதுடைய வாழ்க்கையில அவர் அதிகமான போர்களை பார்த்தவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராகவும் இருந்தார். அதே சமயத்துல அவருடைய வாழ்க்கையில அதிகமான போர்களை கண்டவர் யாருங்க? தாவீது. நம்ம எதுக்கு தாவீதை பற்றி போரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில காரணங்கள் இருக்குது. தாவீது தேவனுடையத்திலிருந்து அநேக நன்மைகளை பெற்றுக் கொண்டவராக இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையை நான் நினைக்கிறது போல மிகவும் நம்மை போல ஒரு வீட்டில் அமர்ந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அல்லது பாதுகாப்பாக இருக்கக்கூடியதான நிலை தாவீதுக்கு அல்ல. அவருடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக எத்தனையோ காடுகளும் மேடுகளிலும் ஓடினவர் தாவீது. அநேகரால் அவருடைய உயிருக்கு ஆபத்துகள் இருந்தது. ஆனாலும் அவர் தேவனை பற்றி கொண்டிருந்ததினாலே தேவன் அவரோட கூட இருந்தார். அவருக்கு நம்மை விட அதிகமாக கஷ்டங்கள் வந்தது. ஆனால் தாவீது உயிரோடு இருந்தார் அந்த கஷ்டத்துல. எப்படி என்று சொன்னால் அவர் தேவனை பற்றி கொண்டதினாலே தேவன் தாவீதை காப்பாற்றினார். தாவீதுடைய எதிரிகள் என்று பார்க்கும் பொழுது அமலேக்கியர்களை பார்க்கலாம், பிரதானமாக பெலிஸ்தரை பார்க்கலாம். பெலிஸ்தர்கள், அமலேக்கியர்கள், அம்மோனியர்கள், இப்படி இன்னும் அநேக சுற்றத்துல இருக்கிறதான அந்த எதிரி நாடுகள் இருந்து அவருக்கு பயங்கரமான போர்களை உண்டாக்கக்கூடிய காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. அந்த போர்களிலே தாவீது என்ன பண்ணாருங்க?
ஜெயிச்சிட்டாரு. எப்படி ஜெயிச்சாரு சொன்னா, தேவனுடைய கிருபை கரம் அவரோட கூட இருந்தது. ஏன் தேவனுடைய கரம் தாவீதோட கூட இருந்தது என்று சொன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு தாவீது கீழ்ப்படிந்ததுனாலே தேவனுடைய கரம் அவரிடத்துல இருந்தது. தேவனுடைய கரம் அவரோட கூட இருந்ததுனாலே இங்க சொல்லப்பட்டதான எதிரி நாடுகள் எல்லாவற்றிலும் தாவீது என்ன செஞ்சாருங்க, வெற்றி சிறந்தார். அப்ப இந்த வெற்றியை காண்பதற்கு தேவன் தாவீது கூட ஒரு போர்ஸ் அனுப்புறாரு. அது என்ன போர்ஸ்னா சேனைகள். தாவீது கூட இருந்த சேனைகள்ல யார் இருந்தாங்க? இன்னைக்கு நம்ம யார் பாக்குறோங்க போர்ஸ்னா? நமக்கு தெரிந்தது இப்போ இந்தியால இருக்கிறோம். நம்ம கிட்ட எத்தனை போர்ஸ் இருக்கு இந்திய நாட்டுல? எத்தனை போர்ஸ் பாருங்க முழிக்கிறாங்க. முப்படைகள் சொல்லி நம்ம என்ன பண்றோம், வாசிக்கணும் இல்லையா, கேட்கணும் இல்லையா? 3 படைகள் இருக்கு. வான்வழி தாக்குதல, கடல் வழியில காலாட்படைகள், கிட்டத்தட்ட நம்ம ஆங்கிலத்துல சொல்லும் போது மிலிட்ரிஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா? நம்ம கிட்ட மிலிட்ரி படம் இருக்கு. அப்ப மிலிட்ரிஸ் என்ன பண்ணுவாங்க, பார்டர்ல இருக்கிறாங்க. எதிரிகள் வரும்பொழுது நம்ம இந்திய நாட்டை காப்பாத்துறாங்க. நாம இன்னைக்கு சமாதானமா பத்திரமா பாதுகாப்பா இருப்பதற்கு ஒரு காரணம் அவர்கள் எல்லையில அந்த எதிரி நாட்டுல இருந்து நம்மை காப்பாற்றுகிறார்கள். அப்ப தாவீது இங்க இஸ்ரேல் மக்களை காப்பாற்றணும் ராஜ்யபாரம் பண்ணும்பொழுது தாவீது கிட்ட இருந்த போர்ஸ் யாருன்னு சொன்னா சேனைகள்ல அநேகர் எப்படியாக இருந்தாங்கன்னா, கிதியோனை பார்த்தோம், யாரா இருந்தாருங்க, அவரு பராக்கிரமசாலியா இருந்தாரு இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம எப்தாவை பார்க்கலாம், இவங்க எல்லாம் நியாயம் விசாரித்த நியாயாதிபதி, இவங்க எல்லாம் பராக்கிரமசாலிகளா இருந்தாங்க. இப்பேற்பட்ட பலசாலிகள் பராக்கிரமசாலிகள் தாவீது கூட இருந்தாங்க. அந்த பராக்கிரமசாலிகள் தாவீது கூட நிற்கும்படியாக செய்தது தேவன். தாவீது கூட போர்களிலே இந்த பராக்கிரமசாலிகள் நின்று தாவீது முன்னிலையாக இவர்கள் அநேக போர்களை ஜெயித்தார்கள். அவங்க போர்ல ஜெயிச்சுட்டாங்க, நமக்கு என்ன இருக்குன்னு கேட்காதீங்க. இது இந்த சரித்திர நிகழ்வு வந்து நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுவதற்கு ஏது உண்டாகுது. அது எப்படி நம்ம என்ன பண்ணலாங்க, பின்வர வசனங்களை பார்க்கலாம். அப்போ இந்த பராக்கிரமசாலிகளுடைய இவருடைய பராக்கிரமம், இவருடைய வல்லமை, இவருடைய சரீர பலமானது தாவீது முன்னின்று செய்கிற அந்த போரை ஜெயிப்பதற்கு உதவியாக இருக்கிறது. 2 சாமுவேல்ல ஒரு வசனம் வாசிக்கலாம். 23வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டால் 2 சாமுவேல் புஸ்தகம் அதிகாரம் 23. இந்த அதிகாரம் முழுவதுமாக வாசிச்சோம்னா தாவீது கூட இருந்ததான அந்த பலசாலிகளான பராக்கிரமசாலிகள் யார் யார் என்று அங்க விவரிக்கப்பட்டிருக்கு. 23வது அதிகாரம் 2 சாமுவேல்ல 8வது வசனத்தை நான் வாசிக்கலாங்க. தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்கள் ஆவன. அப்ப இங்க ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க, யாரெல்லாம் பராக்கிரமசாலிகளா தாவீது கிட்ட இருந்தாங்கன்னு சொல்லிட்டு 8வது வசனத்துல இருந்து நாங்க 23வது வசனம் வாசிக்கும் போது அந்த அநேக பெயர்களை, சில நபர்களை குறிப்பிட்டு இருக்கிறத வாசிக்க முடியும். வாசிக்கலாம், 8வது வசனத்துல நான் வாசிக்கலாம். தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்கள் ஆவன. தக்கேமோனியனின் குமாரனாகிய யோசேப்பா செபேத் என்பவர் ஒருவர். அவரை தொடர்ந்து 9வது வசனத்தை வாசிக்கலாங்க. இவனுக்கு 2வது அகோயின் குமாரனாகிய தோத்தோவின் மகன் எலியாசார் என்பவன். 2வது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது எலியாசாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வாசிங்க, 11வது வசனம். இவனுக்கு 3வது ஆகையின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன். அப்ப இங்க 3 பேரை நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். இன்னும் பெயர்களும் அங்க இருக்கிறது. இங்க இவர்களா யாராக இருந்தார்கள் சொன்னா இவங்க பராக்கிரமசாலிகளா இருந்தாங்க. இந்த பராக்கிரமத்தை கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னா, போருக்கு போகும் பொழுது அவர்கள் அதிகமான அவர்களுடைய பலத்தை கொண்டு, பராக்கிரமத்தை கொண்டு எதிரிகளை அவர்கள் வெட்டி சாய்த்தார்கள். அவர்கள் பலத்தினாலே அவர்களை ஜெயித்தார்கள். அதற்கு இந்த பராக்கிரமசாலிகள் தாவீது கூட என்ன செய்தார்கள், அந்த போரிலே அவரோட கூட இருந்தார்கள். இங்க 8வது வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். இந்த யோசேப்பா செபேத் என்பவர் எப்படிப்பட்டவர் என்று அவரை பற்றி சொல்ல முடியும். வாசிக்கலாம், வாசிங்க, 8வது வசனத்தை வாசிங்க. தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்கள் ஆவன. தெக்கேமோனியனின் குமாரனாகிய யோசேப்பா செபேத் என்பவன் சேவைக்காரரின் தலைவன். இவன் 800 பேர்களின் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்ட அதினோஎஸ்னி ஊரானவன். அப்ப இவர் எத்தனை பேரை வெட்டி போட்டிருக்காருங்க? 800 பேர் மேல விழுந்து வெட்டி போட்டிருக்காராம். இது குறித்த விளக்கங்கள் நீங்க 4ஆம் புஸ்தகத்துல வாசிச்சீங்கன்னா அந்த நிகழ்வுகளையும் இவர்களை பற்றி திரும்பவும் அங்க கொடுக்கப்படுறத வாசிக்க முடியும். சரிங்க, தொடர்ந்து வாசிங்க. 9வது வசனத்தை வாசிங்க. இவனுக்கு 2வது அகோயின் குமாரனாகிய தோத்தோவின் மகன் எலியாசார் என்பவன். இவன் பெலிஸ்தர் யுத்தத்திற்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரவேல் மனுஷர் போகையில் தாவீதோடு இருந்து பெலிஸ்தரை நிந்தித்த 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவனாய் இருந்தான். சரிங்க, அவர் என்ன செய்தார் என்று 10வது வசனத்தை வாசிக்கலாங்க.
இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளும் மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். இவர் எப்படிப்பட்ட சண்டையில எப்படி வெட்டினாரு அப்படின்னு சொன்னா நமக்கு சில வேலை என்ன ஆயிடுங்க, ஆமா இது சகோதரர்கள் இருக்குமான்னு தெரியல, சகோதரர்கள் இருக்க வாய்ப்புகள் உண்டு. கடினமான வேலைகள் செய்யறவங்க சுத்தியில பிடிச்சி வேலை செய்யும் போதோ இல்ல பெயிண்ட் வேலை செய்யும் போது பிரஷ் பிடிச்சி செய்யும் போதோ அந்த கடினமான வேலையில என்ன அவன் கை அப்படியே இறுக்கமாயிடும், அந்த கை அப்படியே ஓபன் பண்ணவே முடியாது. என்ன அந்த வேலையில சுத்தியில அடிச்சடிச்சு ரொம்ப இறுக்கமாயிரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. சகோதரிகள் வேலை செய்யும் பொழுது கூட இருக்கலாம், ஒருவேளை வீட்டுகள்ல பண்ணும்போது என்ன கை அப்படியே ஈரத்திலே இருக்கும் போது என்ன ஆயிடுங்க, அப்படியே பிடிச்சிக்கும். அந்த அளவுக்கு என்ன ஆயிடும்னா சலித்து போகிற அளவுக்கு ஒரே வேலையை திரும்பி செய்யும் போது நம்முடைய நரம்புகள் இழுக்கப்பட்டு எலும்புகள் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றும். அப்ப அந்த மாதிரி இங்க வாசித்த இந்த எலியாசார் என்ன பண்ணிருக்காரு சொன்னா, அவருடைய கை சலித்து போகிற அளவுக்கு என்ன பண்ணிருக்காருங்க, அவருடைய பட்டயத்தை எடுத்து ஒட்டி கொண்டு மட்டும் பெலிஸ்தரை வெட்டி இருக்காரு. அப்ப இப்பேற்பட்டதான போர்களிலே முக்கியஸ்தர்களாக இந்த பராக்கிரமசாலிகள் தாவீதோடு கூட இருந்திருக்கிறார்கள். 11வது வசனம் வாசிக்கலாங்க. இவனுக்கு மூன்றாவது ஆகையின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன் சிறு பயிர் நிறைந்த வயலிருந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிற போது இவன் 12 வாசிங்க தொடர்ந்து. இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடக்கடித்து போட்டான். அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். 4ஆம் புத்தகத்துல வாசிக்கும் பொழுது இந்த சம்மா கூட யார் இருந்தாங்கன்னா தாவீது கூட தான் இந்த சம்மா நின்று இருக்காரு. அந்த வயல்வெளியில வயல்வெளியில பெலிஸ்தரை கண்டு எல்லா மக்களும் பயந்து ஓடும் பொழுது தாவீதோட கூட நின்னவர் யாருங்க, இந்த சம்மா நின்று அந்த பெலிஸ்தரை வெற்றி கண்டிருக்கிறாங்க. சரி, இந்த பராக்கிரமசாலிகள் தாவீதோட கூட இருந்து என்ன செய்திருக்காருங்க, ஜெயிச்சிருக்காங்க, போரை ஜெயிச்சிருக்காங்க. இந்த போர் எப்படிப்பட்ட போர்னா இஸ்ரவேல் மக்கள் வாழக்கூடிய அந்த நிலத்திலே நடந்ததான இந்த போரை நாம் என்ன செய்ய முடியுங்க, பார்க்க முடியும். சரித்திர புஸ்தகமாக இது இருக்கிறது. சரி, இதெல்லாம் எதுக்கு நாம இங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு ரீசன் இருக்கு. விசுவாச மக்கள், அதாவது தேவனை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஏற்றுக்கொண்டதான விசுவாசிகள் உலகத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்க. அப்ப இந்த பகுதியில இந்த காலை பொழுதுல யார் இருக்கோங்க, நாம தான் இருக்கோம். தேவனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இப்ப தேவனை ஏற்றுக்கொண்ட நாம் யார் மூலமாக தேவனை ஏற்றுக்கொண்டோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய அதிகாரத்தின்படியாக, அவருடைய அந்த பரிசுத்த ரத்தத்தை நாளே நாம் என்ன பண்ணுவாங்க, பாவத்திலிருந்து கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா? இப்படி விசுவாசிகளா இருக்கிற நாம் யாருடைய தலைமையின் கீழாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சில பேர் அதை தெரியாமலே இருக்கிறாங்க. சில பேர் யாரும் சொன்னாங்க, எனக்கு தெரியாதுங்க, ரொம்ப விசுவாசம், எங்க ஊழியர்னு சொன்னாலும் செய்வோம்னு சொல்ல. அப்ப நாம் யாருடைய தலைவன் கீழாக இருக்கின்ற அந்த நிலையை நம்ம என்ன பண்றோங்க, தெரியுது இல்ல? பிதாவாகிய தேவன் இந்த மனிதர் இந்த பூமியில எல்லா அதிகாரமும் யார்கிட்ட கொடுத்திருக்காருங்க, ஏசு கிறிஸ்துவ கொடுத்திருக்காரு. ஏசு கிறிஸ்து இந்த சபைக்கு எப்படி இருக்காரு, தலைவராக இருக்கிறார், தலையாக இருக்கிறார். நம்ம எபேசியர்ல வாசிக்கிறோம். அப்போ தலைவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கீழே யார் இருக்கோங்க, நாம இருக்கிறோம். அப்ப இந்த தாவீது பழைய ஏற்பாடுல இவ்வளவு நேரம் வாசிச்சு இல்லைங்களா, பராக்கிரமசாலிகளுடைய சேனைகளை கொண்ட தாவீது போர்களை ஜெயித்தாரு. அந்த தாவீது வருவார் என்று சொல்லி இஸ்ரேல் மக்கள் காத்திருந்தாங்க இல்லையா? அப்போஸ் நடவடிக்கைகள்ல 2வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் பொழுது பேதுரு எழுந்து பேசுறாரு. என்ன பேசுறது வாசிக்கலாங்கல்ல? அப்போஸ் 2ஆம் அதிகாரம் 29வது வசனம் 30வது வசனம் வாசிக்கலாங்க. புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் வசனம் 29 மற்றும் 30. அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீட்டிற்கு மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்து எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தவனியா. போதுமான சார். அப்போ இங்க அந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது யாரை குறித்து அவர் இடத்துல பேசுறாரு? நாம் படித்த இந்த தாவீதை குறித்து தான் பேசுறாரு. இந்த தாவீதை குறித்து என்ன சொல்லுகிறார்? அவன் தீர்க்கதரிசியா இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே யாரை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார்? கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவை எழும்ப பண்ணினாரா? பண்ணினார். அந்த கிறிஸ்துவை நிரூபிப்பதற்காக இந்த வேத வார்த்தைகளை ஒப்பிட்டு பேதுரு பேசுகிறார். அங்கிருந்த மக்கள் அதை கேட்டார்கள். தொடர்ந்து அந்த இயேசுவை அவர்கள் சிலுவையில அறைந்து கொலை செய்தார்கள். அதனால அந்த நிமித்தமாக அதுக்கு அந்த மக்கள் கூட இருந்த மக்கள் என்ன செய்தார்கள்? இந்த காரியத்தை செய்ததுனால அவர்கள் மனஸ்தாபப்பட்டார்கள், இருதயத்தை குத்தப்பட்டவர்களாக 38வது வசனத்துல வாசிக்கணும் இல்லைங்களா? மனம் திரும்பி அவங்க என்ன செய்யறாங்க? ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டு ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்ப இங்க தாவீதோட ஒப்பீடு நம்ம யாரை பார்க்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம்.
அப்ப இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 4வது வசனமும் சரி, எரேமியா எழுதின புஸ்தகத்துல 23வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாங்க. பழைய ஏற்பாட்டில எரேமியா 23வது அதிகாரம் வசனம் 5. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அப்ப இங்க வாசிக்கிறோம், நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது யாருக்கு ஒரு நீதி உள்ள கிளை எழும்புங்க? தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளை எழும்பும். ஏசாயா புஸ்தகத்துல 11வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கும் போது தாவீதுடைய தகப்பனார் பேர் அங்க கொடுக்கப்பட்டிருக்கோம். ஈசா என்னும் அடிமரத்திலே ஒரு என்ன செய்யுங்க, ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அந்த கிளை யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை தான் சொல்லியிருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்துட்டார், பிறந்து அவர் என்ன செய்தாருங்க, இந்த உலகத்துல வந்துட்டார் என்கிற செய்தியை, அவர் சிலர் அறையப்பட்டார் என்ற செய்தியை சுவிசேஷமாக அறிவிக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டினுடைய காலகட்டத்துல இருந்த வேதாகம், அதாவது ஆதியாகவும் தொடங்கி யோவான் வரையும் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல தான் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து என்ன செய்யறாருங்க, புதிய ஏற்பாட்டு சட்டத்தை எங்க கொடுக்கிறார். அப்ப இந்த சட்டத்தின் கீழாக வாழ்கிற நாம் யாரா இருக்கிறோம் என்றுதான் சொல்ல வருது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்ந்த கிதியோனை போல பராக்கிரமசாலிகள் வாழ்ந்தார்கள். அவருக்கு ராஜாவா இருந்த தாவீதிற்கு கீழ்ப்படிந்து அந்த போரிலே வெற்றி பெற்றார்கள். பராக்கிரமசாலிகளாக வாழ்ந்து தன்னுடைய ஜீவ நாட்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். இந்த நாளிலே கிறிஸ்துவின் ராஜாவாக இருக்கிற கிறிஸ்துவுக்கு கீழே வாழ்கிற நாம், விசுவாசிகளாகிய நாம் என்ன செய்யறோங்க? பராக்கிரமசாலிகளா இருக்கிறோமா அல்லது பலசாலிகளா இருக்கிறோமா? இப்ப நம்ம என்ன பண்ணுவாங்க, பழைய ஏற்பாடு நமக்குள்ள வந்துடும். இப்ப நாம பலசாலிகளா இருக்கிறோமா இல்லையா? விசுவாசத்தின்படியாக பலசாலிகளாக ஆக வேண்டும் என்பதுதான் வேதத்தை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். சரி, சரீரத்தின்படியாக வந்துருவோம். சரீரத்தை எல்லாம் பலசாலிகளா இருக்கிறோமா? எங்க பலசாலிகளா இருக்குங்க இல்லையா? படிக்கட்டு ஏறினா தலை சுத்துது, தீப்பின்றாங்க இல்லையா? ஒரு டீ சக்கரை போட்டு குடிச்சுட்டா என்ன ஆயிடுச்சுங்க, சுகர் ஏறிடுதுன்றாங்க. ஒரு மாத்திரை எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துடுறாங்க. பலம் எங்க இருக்குது இல்லையே? 40 வயசுக்கு மேல ஏதாவது ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்க போனா பயமா இருக்கு. அப்பதான் தெரியுது என்னது நம்ம உடலில் எந்த அளவுக்கு பலம் இருக்குதுன்னு தெரியல இல்லையா? அப்ப வயது செல்ல செல்ல என்ன ஆயிருது, நம்ம வாலிப வயதுல இருந்த அந்த பலம் இருக்குதுங்களா? கிடையாது. வாலிப வயதுல நமக்கு என்ன வருங்க, நல்லா துடிப்பா இருப்போம், பலமா இருப்போம் அப்படின்னு சொல்றோம். ஆனா கொஞ்சம் வயது ஆக ஆக என்ன ஆயிடுதுங்க, அந்த சரீரத்தில இருந்து அந்த பலமானது குறைந்துருது. இது சரீரத்துல நடக்கிற காரியம் இல்லையா? சில பேர் என்ன சொன்னா, நான் பலமா இருக்கேன், ஆமா எங்க ஓடு அப்படி சொன்ன என்ன ஆகும், 2 மாடி ஓட கூட வேண்டாம், 2 மாடி ஏறி வந்தா என்ன ஆயிடும், நம்மளால உடனே பேச முடியாது, மூச்சு இறக்குது அப்படியே. ஏன்னா அந்த அளவுக்கு பலமா இருக்கும் நம்ம. அப்ப நம்ம பலசாலிகளா? அப்ப சரீரத்துல இப்படி காரியம் இருந்தாலும் ஆவிக்குரிய வகையில விசுவாசிகள் எப்படி இருக்கணுங்க, பலசாலிகளா இருக்கணும். அப்ப நம்ம பலசாலிகளா இருக்கிறோமா அப்படின்னு என்ன பண்ணுங்க, நம்ம ஒரு சில வசனங்களை வாசிச்சு அந்த பலசாலிகளாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும், அப்படி நாம் பலசாலிகளாக இல்லை என்றாலும் கூட அந்த பலத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் ஒரு வழிவகையை சொல்லியிருக்கிறார். அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபத்துல 1வது அதிகாரம் வசனம் 9 - 11 வசனங்கள் நாம் வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டில கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் வசனம் 9 முதல் 11 முடிய. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். சரிங்க, இந்த 9 இந்த 11 வசனங்கள் வாசித்து நாம் கேட்டிருக்கோம். இந்த வசனத்தை நீங்கள் ஒரு சொல்லப்பட்டிருக்க காரியத்தை 1, 2, 3 போட்டு பட்டியல் எடுத்தான் எத்தனை, கிட்டத்தட்ட ஒரு 8 காரியங்களை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. இந்த 8 காரியங்களை நீங்கள் நிதானமாக என்ன செய்யுங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வீடுகளில் சென்று அதை 1, 2, 3 போட்டு நீங்கள் அதை எடுத்து பாருங்க. அதுல ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. அதுல 9வது வசனத்துல பாருங்க, நீங்கள் எல்லா ஞானத்தோடும் அப்படின்றது முதல்ல. 2வது ஆவிக்குரிய விவேகத்தோடும். 3வது அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். அடுத்தது சகலவித நற்கிரியைகளும் ஆகிய
கனிகளை தர வேண்டும். அடுத்தது தேவனை அறிகிற அறிவில விருத்தி அடையணும். இப்பேற்பட்டதான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிறோம் என்று சொன்னால் நம்ம யாருங்க? பலசாலிகள். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா நம்ம பலவீனரா இருக்கிறோம். இன்னும் தேவனுடைய காரியத்துல என்ன அடையலங்க? நம்ம பலம் அடையலன்னு அர்த்தம். ஒரு பாடி பில்ட் பண்றாங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல என்ன செய்யறாங்க? ஜிம்முக்கு போய் உடலை கட்டுக்கட்டா உடற்கட்டாக்குறாங்க. இதுல ரெண்டு விதமா இருக்குது. எப்படி அப்படி சொன்னா ஏன் அளவு சைஸ்ல இல்ல இன்னும் கொஞ்சம் அதிகமாக உடல் எடையை கொண்டு என்ன பண்ணுவாங்க? இருக்கிற அதிக எடையை குறைத்து சரியான எடைக்கு கொண்டு வராங்க. சரி, இன்னும் கொஞ்சம் ஒல்லியா இருக்க பிள்ளைங்களை எடுத்துட்டு வாலிபர்கள் எடுத்து என்ன பண்ணுவாங்க? உடல் எடையை கூட்டி அதை என்ன செய்வாங்க? ஒரு அந்த உடற்பயிற்சி செய்து அதை கட்டு மாசாக உடம்பு கொண்டு வந்துடுறாங்க. அதற்காக என்ன செய்யறாங்கன்னா ரெண்டு விஷயம் செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? ஒண்ணு, சாப்பிடுற விஷயத்துல கண்ட்ரோல் கொண்டு வராங்க. எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, டயட் வைக்கிறாங்க. ரெண்டாவது உடற்பயிற்சி. முதல்ல என்னதுங்க? உட்கொள்ளுகிற காரியத்துல கவனமா இருக்காங்க. எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எவ்வளவு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அந்த அளவு இருக்குது. ரெண்டாவது உடற்பயிற்சி செய்யறாங்க. இது ரெண்டும் சேர்ந்துதான் அந்த சரீரத்தை என்ன செய்யறாங்க? நல்லா பலமுள்ளதாக ஆக்குறாங்க இல்லைங்களா? இது சரீரத்துல நடக்குது. அப்போ ஆவிக்குரிய வகையிலும் எதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது என்கிற காரியங்கள் இருக்குது. இப்ப நாம் வாசித்த கொலைசியர் 1வது அதிகாரம் 9, 10, 11 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த 8 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா புதிய ஏற்பாட்டில மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 7வது அதிகாரம் வசனம் 20 இருந்து 23 குறித்துக் கொள்ளுங்கள். நாம் என்ன பண்ணலாங்க? நேரம் இருந்தால வாசிக்கலாம், இல்ல அதை நாம் குறித்து கொண்டு முடியும் பொழுது அதை வாசித்துக் கொள்ளலாம். சரி, இந்த 8 காரியங்களையும் அடக்கி ஒரு விசுவாசிக்கு பலமுள்ளவனாக பலசாலியா ஆக வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ ஒரு 4 காரியத்தை இதை அடக்கி ஒரு 4 விஷயமா சொல்றோம். அதை என்ன பண்ணலாங்க? நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறோமா அப்படின்னு நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியம் செய்கிறேன், இந்த காரியம் நான் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த காரியத்தை செய்து தேவனிடத்துல நாம் எப்படி இருக்கணுங்க? பலசாலிகளாக இருக்கணும். முதல் காரியம் அதுல ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாங்க. ரோமர் 15வது அதிகாரம் வசனம் 4. தேவவசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினால் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. சரிங்க, அப்ப இங்க முன்பு எழுதியிருக்கிறோம். எது முன்பு எழுதியிருக்கிறவைகள் சொன்னால் பழைய ஏற்பாட்டு காலத்துல எழுதப்பட்டதான இந்த வேத வசனங்களை வாசிச்சோம். பழைய ஏற்பாடு தான் நம்ம கிட்டத்தட்ட அதிகமான நேரம் வாசிச்சிருக்கோம். அப்ப இவைகள்லாம் நமக்கு எப்படி இருக்கு? தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படி முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அப்ப அந்த போதனையும் நாம் படிக்கணும், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கட்டளைகளையும் நாம் படிக்கணும். கட்டளைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். போதனைகள் இந்த கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு உதவியா இருக்கும். அப்ப இந்த பழைய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டவைகளை படிக்கும் பொழுது தேவன் யாரிடத்துல அவர் பிரியமா இருந்தார், தேவன் யாரிடத்துல அவர் பிரியம் வைக்கவில்லை, எதை செய்தால் தேவன் பிரியப்படுவார் என்று எல்லாம் எழுதியிருக்கிறது. அது ஒரு அனுபவம் நிறைந்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது ஒருவேளை தேவன் இப்பேற்பட்ட மக்களிடத்துல இப்படி செய்தால் அவரை பிடிச்சிருக்கு போல இருக்கு, அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு, சொல்லாத மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காருங்க? சாபத்தையும் வர வைத்திருக்கார், அவர்களை மரித்தும் போயிருக்கிறார்கள். அப்ப நம்ம என்ன செய்யணுங்க? இது போதனையா இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியுங்க? புரிந்து கொள்ள முடியும், நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடியும். அதுக்கு முதல்ல என்ன செய்யணுங்க? போதனை என்ன பண்ணுங்க? படிக்கணும். எதை படிக்கணும் அப்படின்னு சொன்னா பைபிளை முதல்ல என்ன பண்ணுங்க? படிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில முதல் பாயிண்ட் பைபிள் ரீடிங் இருக்குதா இல்லையா? இப்ப நம்ம பலசாலிகள் அப்படி எழுதிட்டு பக்கத்துல உங்க பேர் எழுதிக்கங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பைபிள் ரீடிங் அல்லது வேதாகமத்தை படிப்பது அப்படின்னு போட்டு பக்கத்துல ஒரு டிக் ஆம் இல்லை அப்படின்னு டிக் பண்ற மாதிரி டிக் பண்ணா எத்தனை பேர் டிக் பண்ணுவோம்? நான் டிக் பண்ண மாட்டேங்க. ஏன்? சபையில இருந்து எப்படிங்க போய் சொல்லி டிக் பண்றது? அப்ப நீங்க டிக் பண்ணிக்கிங்க உங்க மனசுக்குள்ள. நீங்கள் பலசாலிகள் ஆனால் வேதாகமத்தை படிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப வேதாகமத்தை படிக்காதவர்களாக இருந்தீர்களா, படிக்கிற பழக்கமே நீங்க இல்லையா அப்படி சொன்னீங்கன்னா அப்ப என்னதுங்க? பலசாலிகளா நீங்க இன்னும் ஆகிற என்று அர்த்தம். இன்று நாள் முதற்கொண்டு என்ன செய்யுங்க? பலசாலிகள் ஆவதற்கு பிள்ளைகளா என்ன செய்யணும்? டெய்லி பைபிளை படிக்கணும். ஒரு 10 வசனம் 5 வசனம் என்ன செய்யணுங்க? பைபிளை படிக்கிற பழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை எப்படி செய்யணும்னா தொடர்ந்து அதை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் வசனம் குறித்து கொள்ளுங்க. வசனம் 16, 17 நாம் வாசிக்கும் பொழுது நம்ம
அந்த வசனங்களை குறித்து பார்க்கும்போது படிக்கிற பழக்கத்தை நாம் என்ன செய்ய முடியுங்க, அதிகமாக தேவ காரியத்தை எப்படி செய்வது என்று நமக்கு அங்க விளங்கும். சரி, சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் வசனம் 98 நாம் வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டிலே சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் வசனம் 98. நீ உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருகளிலும் அதிக ஞானமுள்ளவன் ஆக்குகிறீர், அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. அப்போ தேவனுடைய கற்பனைகளை கொண்டு அவர் என்ன செய்யறாருங்க, என் சத்துருக்களின் நிமித்தம் அதிக ஞானம் உள்ளவன் ஆக்குகிறீர். எப்படி என்று சொன்னால் அவருடைய கற்பனைகளினாலே. அவருடைய கற்பனைகள் என்பது அவருடைய கட்டளைகள். அவருடைய கட்டளைகள் எதுங்க, இந்த பரிசுத்த வேதாகமம் தான். அப்போ ஒரு பரிசுத்த வேதாகமத்தை ஒரு மனிதன் படிக்கும் பொழுது அவன் எப்படியாக மாறுகிறாங்க, அவனுடைய சத்துருக்களை விட அவன் அதிக ஞானம் உள்ளவனா. இப்ப ஆன்மீக அதுதானே விரும்புறாங்க. அவனை விட என் வாழ்க்கையில என்ன பண்ணிடணும், மறக்கவே மாட்டான் அவனை. ஏன், அவனை விட நான் ஒரு ரூபாய் சம்பாரிச்சுட்டா போதும், ஏன் என் வாழ்க்கையில நான் சில விஷயத்தை அடைஞ்சிருக்கேன், அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும். இப்படி சொல்றோமா இல்லையா, அநேகர் வாழ்க்கையில சொல்றாங்க சில மனிதர்களை குறித்து. அப்போ இப்பேற்பட்ட சத்துருக்களுக்கு எதிராக தேவன் உங்களை வாழ செய்ய வைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணுங்க, வேதாகமத்தை படிக்கிறீர்களா இருந்தா தேவன் அப்படி ஆக்குவார். 99 நம்ம வாசிக்கலாங்க. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். நமக்கு போதிக்கிறவர்களை விட அதிக அறிவுள்ளவர்களா ஆக வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணுங்க, வேதாகமத்தை படிக்க வேண்டும். தேவனுடைய சாட்சிகள் அப்பேற்பட்டவைகளாக இருக்கிறது. தொடர்ந்து 100வது வசனம் வாசிக்கலாங்க. உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். அவருடைய கட்டளைகளை படிக்கிறது மாத்திரமல்ல, அதை கை கொண்டால் என்ன ஆகுங்க, முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளோம். அப்போ 98ல வாசிக்கிறோம், சத்துருக்களுக்கு முன்பாக நம்ம என்ன செய்ய முடியும், அதிக ஞானம் அடைய முடியும். நம்மை போதிக்கிறவர்களை விட நம்ம அதிகமான அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். 3வது காரியம் என்ன பண்றாங்க, முதியோர்களை விட அதிக ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு என்னதுக்காங்க, தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் வாசித்து அதை கை கொண்டு செய்தால் இப்பேற்பட்டதான ஆசீர்வாதம் நமக்கு வருது. இப்பேற்பட்ட மனிதர்கள் யாருங்க, பலசாலிகளாக இருக்கிறார் என்று வாசிக்க முடியும். சரி, 2வது காரியம் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் வசனம் 17 வாசிக்கும் பொழுது நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் வசனம் 17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பைபிள் படிக்கிறதான வேதாகமத்தை படிக்கிற காரியம் ஒன்று, 2வது ஜெபம் செய்கிறதான காரியம் இருக்குது. அப்ப இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர் செய்யறோம், எல்லாரும் தான் செய்யறோம். ஆனா எப்பொழுதெல்லாம் செய்யறோம், எப்படி செய்யறோம் இல்லையா, மனிதர்கள் முன்பதாக மிக நீளமாக ஜெபம் செய்வதும், வீடுகளுக்கு செல்லும் போது ஜெபமே பண்றதுல சில பேர் அப்படியே செய்தாலும் எத்தனை செகண்ட் முடிஞ்சிச்சு. சில பேரை பார்த்துருக்கோம், நான் வாழ்க்கையில் அனுபவங்கள் இருக்கலாம், டைரக்டா பிதாவே விஷயம் ஆமேன், இயேசு கிறிஸ்து நாம தான் ஆமேன், முடிஞ்சது. ஏன் இதை யாரை கூட கம்பேர் பண்ணவோம்னா நாம என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணிப்போம். நம்முடைய வாழ்நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்த பிற்பாடாக வீடுகளில் சென்று எத்தனை பேர் குடும்ப ஜெபம் பண்றோம், எத்தனை பேர் தனிப்பட்ட ஜெபங்களில் நேரம் செலவிட்டு தேவனிடத்துல ஜெபம் பண்றோம். இந்த ஜெபங்கள்ல நம்ம என்ன செய்யணுங்க, டியூரேஷன் டைமிங் வந்து என்ன பண்ணணும், தேவனிடத்துல ஜெபிக்கிறதுல இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இதுல யாரெல்லாம் அதிகமா இருக்கீங்க அப்படின்னு நீங்க டிக் போட்டுக்கோங்க, நீங்க பலசாலிகள் லிஸ்ட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க பலசாலிகள் லிஸ்ட் இல்ல, நீங்க பலம் குறைந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ 2வது பாயிண்ட், ஜெபம் பண்ற விஷயத்த என்ன செய்யுங்க, தொடர்ந்து ஜெபம் பண்றதுல தினசரி ஜெபம் இருக்கணும். அது இடைவிடாமல் என்று சொன்னால் எல்லா காரியத்திலும் தேவனை முன்வைக்க வேண்டும், ஜெபத்தில் இருக்க வேண்டும். அந்த காரியத்தை விளக்குவதற்கு நேரம் இல்லை, ஆனால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். 3வது காரியம், கொலோசியருக்கு எழுதின நிருபத்துல 3வது அதிகாரம் வசனம் 15 மற்றும் 16 நாம் வாசிக்கலாங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் வசனம் 15 மற்றும் 16. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றியறிதல் உள்ளவருமாயிருங்கள். சரிங்க, இந்த 15ல வாசிக்கும் பொழுது நாம் எப்பேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். இன்னைக்கு மக்கள் இடத்துல அந்த நன்றி இருக்குதா? அநேகர் இடத்துல அந்த நன்றி என்பது இல்லாமல் போயிடுச்சு. சரி, இது மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்குது. சரி, தேவனிடத்துல இப்படி நன்றி அறிதல் இல்லாதவர்களாக இருக்கலாமானா கண்டிப்பா கூடாது. எல்லா மக்களும் தேவனிடத்துல எப்படி இருக்கணுங்க, எப்படி இருக்கணுங்க, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவ எப்படி நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 2வது அதிகாரம் வசனம் 41 மற்றும் 42. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் வசனம் 41. அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானத்தால் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன் ஐக்கியத்திலும் அப்பமிட்டுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். இங்க இவர்கள்
எப்படி தரித்திருந்தார்கள்? 41வது வருஷத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய, அதாவது அவனுடைய பேதுருடைய வார்த்தை, அந்த பேதுருடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருந்தது. தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் வாசிக்கிறோம், அங்க தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்ப அந்த உறுதி தரித்திருக்கிறது என்பது என்னன்னு சொன்னா, அவங்க நம்ம 1 Thessalonians 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்த பிற்பாடாக இடைவிடாம ஜெபம் பண்ணுங்கள் வாசித்து பாருங்க. இங்க தேவனை தொழுது கொள்ளுகிற காரியத்துல 3வது காரியம் தான், தேவனை தொழுது கொள்ளுகிற காரியத்துல உறுதியா இருந்தார் என்று சொன்னால் அவங்களை விட்டு விடவே இல்லை. அதான் காரியம். சிலர் சபைக்கு என்ன பண்றோம், முடிந்த அளவுக்கு வரும், ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தா சபையை விட்டு என்ன பண்றோம், சபை கூடி வரது விட்டு விடுறாங்க. எபிரேயர்ல வாசிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில அது மாதிரி சூழ்நிலை வருகிறது. அப்ப பலசாலிகளாக நாம் தேவனிடத்துல இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணுங்க, சபை கூடி வருதுல விடாமல் இருக்க வேண்டும். தொடர்ந்து சபை கூடி வருதுல நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் நம்ம என்ன எப்படி ஆயிருப்போங்க, நம்ம வாசம் இல்லையா, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்போம். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருந்தால் நம்மை பாவத்திலிருந்து மீட்ட நம்முடைய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார், அவருக்கு என்ன பண்ணுவாங்க, நன்றி அறிதல் உள்ளவர்களாக சபை கூடி வருதலை விட்டு விடாமல் சபை கூடி வருவோம். இது 3வது. 4வது, மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 7வது அதிகாரம் வசனம் 20-23 வாசிக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டிலே மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரம் வசனம் 20-23. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசிதனங்களும் கொலைபாதங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும். சரிங்க, இப்போ இங்க மனிதனுக்குள்ள இருந்து வருகிற காரியம் மனிதனை தீட்டுப்படுத்துகிறது. அப்ப இது என்ன காரியம், என்ன சொல்ல வர்றாரு 20வது வாசிக்கிற, மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்துது. எப்படி எனின்னு சொல்லிட்டு அங்க ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து என்னெல்லாம் உருவாகுதுங்க, பொல்லாத சிந்தனை உருவாகுது. அதுக்கு அடுத்தது பாருங்க, விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காம விகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு. அப்ப இவைகள்லாம் எப்படி இருக்குன்னா இது பொல்லாங்கானவைகளாக இருக்கிறது என்று 23வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நாம பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு உடற்பயிற்சி செய்து தன் உடலை நல்ல திடகாத்திரமா ஆக்குற மனுஷன் என்ன செய்ய மாட்டாங்க, நல்லா போயிட்டு கொழுப்பு நிறைந்த சாப்பாட்டையோ அல்லது உடம்புக்கு ஒத்துக்காத சாப்பாடை சாப்பிட மாட்டாங்க. எதை சாப்பிடுவாங்க, நல்ல தேவையான அளவு சாப்பிட்டு அதற்கான உடற்பயிற்சி செய்வாங்க. அப்ப தேவையில்லாத காரியத்துல உட்கொள்வாங்க, உட்கொள்ள மாட்டாங்க, ஏன்னா உடற்பயிற்சி செய்தே வேஸ்ட். அந்த மாதிரி நாம் கொலைசெயர் 1ஆம் அதிகாரத்துல 9, 10, 11 வாசிச்ச அந்த காரியத்தை செய்கிற மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, இதுல வர லிஸ்ட்ல இருக்கிற காரியத்தை செய்யக்கூடாது, செய்ய மாட்டாங்க. அப்ப நாம இதுல உடனே கேட்கும் பொழுது விபச்சாரம் செய்றீங்களா, நீங்க களவு பண்றீங்களா, பொருளாசனா இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா அது மாத்திரம் இல்ல, அங்க நிறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த லிஸ்ட்ல படிச்சு பார்த்துட்டு நம்முடைய வாழ்க்கையில நான் இந்த மாதிரி பண்றதே இல்லை நீங்க சொன்னீங்கன்னா உண்மையாய் சொல்வீர்களானால் அது நல்லது. எனக்கு பொருளாசை இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆமா, தேவைக்கு மிஞ்சி இன்னைக்கு எத்தனை பேர் பொருளாசை உடையவர்களா இருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு யாருக்கு வன்கண் இல்லாம இருக்குது, இன்னைக்கு யாருக்கு பெருமை இல்லாம இருக்கிறது? சிறு பிள்ளைகள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பெருமை. எப்படி வருது? அது பெற்றோர்களிடத்துல இருந்து வருது, வாழ்கிற சமூகத்தை பார்த்து வருது. பிள்ளைகளுக்கு என்ன வருது, பிள்ளைகளுக்கே தெரியல தான் பெருமையா வாழ்றோன்னு அந்த பிள்ளைகளுக்கே தெரியல. ஏன் சொன்னா அவங்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதுனால அந்த பிள்ளைகள் அப்படியே வளருது. அப்ப அதை வளர்ந்த பிள்ளைகள் சமூகத்துல எப்படி இருக்கும், பெருமை உள்ளவர்களாக. அப்படிப்பட்ட பிள்ளைகளை மாற்றுவது தேவனுடைய வார்த்தை. என்ன சொல்லுது, அப்படிப்பட்ட பிள்ளைகளே, பெற்றோர்களே, நீங்கள் பெருமை உள்ளவர்களாக வாழாதீர்கள், நீங்கள் களவு செய்வர்களா இருக்காதீர்கள், நீங்கள் என்ன செய்யுங்க, பொருளாசையுடையவர்களா இருக்காதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த 4வது காரியம், இப்பேற்பட்ட பாவத்திற்கு நம்மை விலக்கி நாம் வாழ வேண்டும். இப்ப நீங்க அடுத்த லிஸ்ட் 4வது டிக் பண்ணிக்கங்க. இந்த லிஸ்ட் இருக்கிற காரியம்லாம் நான் பண்ணிருக்கிறேனா, இல்ல இன்னமும் பண்றேனா, என் இருதயத்துல அந்த ஆசை தோன்றுதானா? கண்டிப்பாக தோன்றும். அந்த தோன்றுகிறதான அந்த ஆசையை, அந்த இருதயத்தில் இருக்கிறதை, அந்த பொல்லாங்கான காரியத்தை எப்படி நீக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான ஆன்சர் தேவனுடைய, இப்ப கொலை செய்யல வாசிச்சோம் இல்லைங்களா, அப்பேற்பட்ட காரியங்களை நான் படித்து படித்து தினந்தோறும் நம்முடைய இருதயத்துல வைத்துக் கொண்டால், இந்த அழுக்கான காரியங்கள் தோன்றும் போதுதான் தேவனை நினைத்து கொண்டால் படிக்கும் போதுதான் நினைக்க முடியும். அப்படி நினைச்சோம்னா இந்த பொல்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாதுங்க, நடப்பிக்க கூடாது. அப்படி நடப்பிக்காமல் நன்மையான காரியங்களை செய்வோமானால் நாம் யாருங்க, பலசாலி தான். என்ன பண்ணலாம், பிள்ளைகளை மாதிரி வாலிப பசங்க சட்டையை கட்டிட்டு என்ன பண்ணலாம், நான்
பலசாலின்னு சொல்லணும்னா இந்த லிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணணும் நம்ம செய்துட்டு நம்ம என்ன சொல்லலாம் பலசாலி. தாவீது போர்ல ஜெயிச்சாரா இல்லைங்களா? ஜெயிச்சாரு. தேவனுடைய கிருபையினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயிச்சிட்டாரு. அவருக்கு கீழே இப்ப நம்ம இருக்கோம். பிசாசை ஜெயிக்க முடியுமா? முடியாதா? முடியும். எபேசியர்ல சொல்லுது என்ன போராட்டம் நமக்கு உண்டு? நிறைய போராட்டம் இருக்கு இந்த உலகத்துல. இருக்கா இல்லைங்களா? இருக்கு. ஆனா ஜெயிக்க முடியும். யோவான் சுவிசேஷத்துல சொல்லியிருக்காரு இல்லையா, நான் என்ன பண்ணேன், உலகத்தை ஜெயித்தேன் ஆண்டவர் சொல்றாரு. பிசாசை ஜெயிச்சு ஒரு ஆண்டவர். அவர் தலைமையின் கீழாக நாம் இருக்கிறோமே, பிசாசு ஜெயிக்க முடியாதா? முடியும். நம்ம என்ன பண்றோம்? சோர்ந்து போயிடுமே. தேவன் சொல்றாரு, சோர்ந்து போகாதிருங்கள், தேவன் உங்களோட கூட இருக்கிறாங்க. செய்ய முடியும். நாம பலசாலிகளாக ஆக முடியும். பலசாலிகளாக இருந்து அங்கே பராக்கிரமசாலிகளாக இருந்து தாவீதுக்கு போரை ஜெயிக்க வைத்தவர்களை போல தேவன் என்ன செய்வாருங்க, நாமும் கூட பலசாலிகளாக இருந்து கிறிஸ்துவுக்காக போராடுகிறோமே, நமக்காக போராடுறோமே, அந்த நித்திய ஜீவனுக்காக. அந்த போரிலே நாம் எல்லாரும் ஜெயிக்கலாம். இப்பேற்பட்ட காரியங்கள் நம்மிடத்தில் இருந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு சித்தமானால் இன்னும் அதிக காரியங்கள் உண்டு. இதை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம். பொறுமையாய் கேட்ட உங்கள் யாவருக்கும் அடியேன் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.